வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. நான் லவேந்திரன் ஜனநாயகன். கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய் விலைகள் அதிகரிப்பு விருப்பமின்றி எடுக்கப்பட்ட முடிவு என்கிறார் அமைச்சர் டலஸ். எரிபொருள் விலையேற்றத்துடன் தொடர் விலையேற்றங்கள். 7 கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை GMOA மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில். வெடி சம்பவங்களுக்கு காரணம் கலவையில் மாற்றங்களே, ரெகுலேட்டர்களிலும் கோளாறு, கேஸ் குழு தெரிவிப்பு. பண்டிகை காலத்தில் கொரோனா மேலும் தலை தூக்கலாம். ஜனவரி 1 முதல் தடுப்பூசி அட்டைகள் கட்டாயம். மனித உயிர்களை ரத்து செய்யாமல் வைபவங்களை ரத்து செய்யுங்கள், உலக சுகாதார ஸ்தாபனம் வேண்டுகோள். பேரவாவியை துப்புரவு செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்நிலையில் மிதக்கும் மரக்கன்றுகள் அடங்கிய 1000 ஈரநிலங்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் இன்று இடம்பெற்றது. பேரவாவி நீரை துப்புரவு செய்யும் நோக்கில் மிதக்கும் ஈரநிலங்கள் திட்டம் இலங்கை காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் WD சொய்சாவின் ஆலோசனையின் பேரில் ஆரம்பிக்கப்பட்டது. PVC குழாய்கள், மூங்கில்கள், ஃபோம் மெத்தைகள் ஆகியன இதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. கன்றுகள் நடப்பட்டு நீர் சுத்திகரிப்புக்கான பரிச்சார்த்த நடவடிக்கைகள் வெற்றியளித்துள்ளதாக சுற்றாடலியலாளர் ரனுசி சிரிபால தெரிவித்துள்ளார். நீரில் எல்கி தாவரங்களின் அளவு குறைந்து நீர் சுத்திகரிக்கப்பட்டு துர்நாற்றம் அகன்று நீரின் மேல் பகுதி ஆழமாக காட்சியளிக்கின்றன. நுளம்புகளின் தொல்லையை கட்டுப்படுத்துவதற்கும் இது காரணமாக அமைகின்றது. இந்நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் மொஹாண்டி சில்வா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதே நேரம் கொழும்பு பல்கலைக்கழக வேந்தரும் அபயாராம விகாராதிபதியுமான சங்கைக்குரிய முருத்தட்டுவே ஆனந்த தேரர் எழுதிய ஜெனீவா தோல்வியின் எதிரொலி எனும் நூல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் கையளிக்கப்பட்டது. ஜனாதிபதி செயலகத்தில் வைபவம் இடம்பெற்றது. முன்னாள் அமைச்சர் குணபால தீச குட்டியாராய்ச்சி எழுதிய தேசபாலனிய செங்கஹூனு கதாவ எனும் நூலும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையை அதிகரிக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய IOC நிறுவனமும் எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளது. எரிபொருள் விலையேற்றம் காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை கவனத்தில் கொண்டு நிவாரணம் வழங்குவது குறித்து அமைச்சரவையின் கவனம் ஈர்க்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலையை 20 ரூபாவினால் உயர்த்தி 157 ரூபாவாக காணப்பட்ட இதன் விலை 177 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆக்டேன் 95 ரகத்தைச் சேர்ந்த 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 23 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 184 ரூபாவாக காணப்பட்ட அதன் விலை தற்போது 207 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 111 ரூபாவாக காணப்பட்ட ஆட்டோ டீசல் 1 லிட்டரின் விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலையாக 121 ரூபா அறிவிக்கப்பட்டுள்ளது. 144 ரூபாவாக காணப்பட்ட சூப்பர் டீசல் 1 லிட்டரின் விலை 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 159 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 77 ரூபாவாக காணப்பட்ட அதன் விலை 87 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை லங்கா IOC நிறுவனமும் எரிபொருளுக்கான விலையை அதிகரித்துள்ளது. அதற்கமைய ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலையை 20 ரூபாவால் அதிகரித்து புதிய விலையாக 177 ரூபாவை அறிவித்துள்ளது. ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 210 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டீசல் 1 லிட்டரின் விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 121 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் டீசலின் விலையும் 15 ரூபாவால் அதிகரித்து அதன் புதிய விலை 159 ரூபாய் என IOC நிறுவனம் அறிவித்துள்ளது. இதே நேரம் எரிபொருள் விலையேற்றம் காரணமாக குறைந்தபட்ச பஸ் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டி ஏற்பட்டுள்ளதாக பஸ் உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. டீசலின் விலை இதற்கு முன்னர் 7 ரூபாவாலும் தற்போது 10 ரூபாவாலும் அதிகரித்துள்ளது. அதேபோல் நாம் ஏனைய உதிரிப்பாகங்கள் தொடர்பான விடயங்கள் குறித்தும் ஏனைய செலவுகள் தொடர்பிலும் கணக்கெடுத்து வருகிறோம். நாம் இன்றைய தினம் பஸ் கட்டண அதிகரிப்பிற்கான வீதத்தை அறிவிக்க உள்ளோம். 100க்கு 15 முதல் 20 வீதம் வரையான அதிகரிப்பு மேற்கொள்ள வேண்டி வரலாம். 20% අතර ප්‍රතිශතයකින් දෝලනය වීමක් සිද්ධ වෙනවා.
இதேவேளை முச்சக்கர வண்டிகளில் இதுவரை ஆரம்ப கட்டணமாக இருந்த 50 ரூபாவினை 80 ரூபாவாக அதிகரிக்குமாறு முச்சக்கர வண்டி சங்கம் தெரிவிக்கின்றது. தற்போது நாடு எதிர்கொண்டுள்ள வெளிநாட்டு சொத்துக்களின் வீழ்ச்சியை குறைப்பதற்கான ஒரு தீர்வாக எரிபொருளின் விலையை அதிகரிக்க வேண்டி ஏற்பட்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் எரிபொருள் இறக்குமதிக்காக மாத்திரம் 350 முதல் 400 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட வேண்டி வருகிறது. மாதாந்தம் அந்நிய செலாவணி இருப்பு குறைவதற்கு இது பிரதான காரணியாக அமைவதாக மத்திய வங்கி ஆளுநர் தெரிவிக்கிறார். அதனால் இந்த எரிபொருள் பாவனை முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நிதியமைச்சும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் மத்திய வங்கியும் இருக்கின்றன. இது ஒரு அரசாங்கத்தின் கொள்கையால் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை, இது நீண்ட கால பிரச்சனையாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தொற்று பரவலுக்கு மத்தியில் பிரபல நாடுகளின் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளன. எனினும் அரசாங்கம் என்ற வகையில் எவரும் இதற்கான பொறுப்பிலிருந்து விலக முடியாது. நாம் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இதனால் கடும் பாதிப்பை எதிர்கொள்ளும் நாட்டு மக்களுக்கு அரசாங்கம் என்ற வகையில் எவ்வாறு நிவாரணங்களை வழங்க முடியும், அதற்காக நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பில் நாம் அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாட உள்ளோம். இதே நேரம் பெட்ரோலிய கூட்டுத்தாபன மொத்த களஞ்சிய கம்பெனியின் தலைவர் உவைஸ் முகமது தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அணு ஆயுத தடை தொடர்பான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இது தொடர்பான சட்டத்திட்டங்கள் விரைவில் தயாரிக்கப்படும் என அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். அணு ஆயுத தடை தொடர்பான PPNW ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவது ஒரு முக்கிய முடிவென்பதை எம்மால் இந்த சந்தர்ப்பத்தில் கூற முடியும். 2017 ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி 122 நாடுகளின் உதவியுடன் ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது. 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இது அமலுக்கும் வரும் வகையில் அது நிறைவேற்றப்பட்டது. இவ்வொப்பந்தத்தின்படி ஒரு நாடு அணு ஆயுதங்களை அது தொடர்பான உற்பத்திகள், பரீட்சாத்தம், அபிவிருத்தி, தம்வசம் வைத்திருப்பது, பயன்படுத்துவதாக மற்றொரு ராஜ்யத்தை அச்சுறுத்துவது, அத்தோடு தமது பூமியை அணு ஆயுதங்களை களஞ்சியப்படுத்தும் நிலையமாக வைத்திருப்பது ஆகியன தடை செய்யப்பட்டுள்ளது. න්‍යෂ්ටික අවි ගබඩා කිරීමේ මධ්‍යස්ථාන ලෙස පවත්වාගෙන යාම මුළුමනින්ම තහනම් බවට පත් වෙනවා. கோவிட் தொற்று காரணமாக பெரும் பாதிப்புக்குட்பட்ட சுற்றுலா கைத்தொழில் துறையை மீள் கட்டியெழுப்புவதற்காக சுற்றுலா விடுதிகளை வழங்குவோருக்கு மின் கட்டணங்களை செலுத்த சலுகை காலம் வழங்கவும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சுற்றுலா துறையில் ஈடுபட்டுள்ளோர் தொடர்ந்தும் பொருளாதார ரீதியாக பின்னடைவுகளை சந்தித்துள்ளனர். அவர்களுக்காக 2021ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி முதல் 2023ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி வரை மின் கட்டணங்களை செலுத்துவதற்கு சலுகை காலம் வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச ரீதியில் இலங்கைக்கு புகழை ஈட்டிக் கொடுத்த யோஹானி டி சில்வா எனும் பாடகியை பாராட்ட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் மற்றும் பாராளுமன்றத்திலும் யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. அதனை கருத்தில் கொண்டு நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான பத்திரமுள்ள ரோபர்ட் குணவர்தன மாவட்டத்தில் உள்ள காணியொன்றை அவருக்கு வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. 96ஆம் ஆண்டு வெற்றியீட்டிய கிரிக்கெட் அணியினருக்கு காணிகளை பெற்றுக் கொடுத்த அதே இடத்தில் 9.6 பர்ச்சேஸ் காணியை இவருக்கு வழங்க அமைச்சரவை ஏகமனதாக தீர்மானித்தது. யோஹானிக்கு நாம் வாழ்த்து தெரிவிக்கும் அதே நேரம் ஊடகம் மற்றும் கலைத்துறையில் உள்ள பல்வேறு விதங்களில் தங்குமிடங்கள் குறித்து பாதிக்கப்பட்டுள்ள பலர் இருக்கின்றார்கள். அது தொடர்பாகவும் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். நிதியமைச்சர் இல்லாத நிலையில் அவ்வாறானதொரு தீர்மானம் எடுக்க முடியாது. இதனால் அவ்வாறான ஒரு முடிவுக்கு வரவில்லை. யுத்தம் கடுமையாக இருந்த காலத்தில் IMF உடன் பேச்சுவார்த்தை நடத்த தீர்மானிக்கப்பட்டது. அப்போது மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தின் போது அந்த முடிவு எடுக்கப்பட்டது. பேச்சுவார்த்தை நடத்துவது ஒரு விடயம், அதன் பின்னர் கடனை பெற்றுக்கொள்வது ஒரு விதம். கடன் பெற்றுக்கொள்வதற்கு நிபந்தனைகள் அடிபணிவதா இல்லையா என்பது மூன்றாவது விடயம். பேச்சுவார்த்தைக்கு செல்வதா இல்லையா என்ற இறுதி தீர்மானம் கூட எடுக்கப்படவில்லை. உலக பயிற்சியை நிறைவு செய்து வைத்திய நிபுணத்துவ நியமனத்திற்காக காத்திருப்போரின் நியமனம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை அடிப்படையாக வைத்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாடு தழுவிய பணி புறக்கணிப்பை முன்னெடுக்கின்றது. எவ்வாறெனினும் இந்த பணி புறக்கணிப்பு தோல்வியடைந்துள்ளதாக பதில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்திய நிபுணர் G. விஜயசூரிய தெரிவித்தார். வைத்திய இடமாற்று சபையின் அனுமதியின்றி வைத்திய நிபுணர்களின் நியமன பட்டியல் தயாரிக்கப்பட்டமை, நிபுணத்துவ வைத்தியர்களை சேவைக்கு இணைத்துக் கொள்ளல் உள்ளிட்ட சில விடயங்களை அடிப்படையாக வைத்து நேற்று 5 மாவட்டங்களில் பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டது. இன்று அது நாடு தழுவிய பணி புறக்கணிப்பாக முன்னெடுக்கப்படுகிறது.
රජයේ වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමය அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பல பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளது. தவறான முறையை சரி செய்யுமாறு நாம் கேட்டுள்ளோம். அதற்கு செவிசாய்க்காத கெஹலி ரம்புக்வெல்ல சுகாதார அமைச்சின் செயலாளர், சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம், பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோர் இதனை புறம் தள்ளிவிட்டு அவர்கள் அவர்களுடைய முறையை பின்பற்றுகின்றனர். இதனால் நாட்டில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளையும் மூடிவிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சு விட்டுக் கொடுக்கும் வரை வேலை நிறுத்தம் தொடரும். இன்று காலை வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற வந்த மக்கள் விசனம் தெரிவித்தனர். வைத்தியர்களின் பணி புறக்கணிப்பு காரணமாக மலையகத்தின் அரச வைத்தியசாலைகளில் பணிகள் முடங்கின. இந்நிலையில் டிக்கோயா கிளங்கன் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக தூர இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கினர். வெளிநோயாளர் பிரிவு உள்ளிட்ட சுகாதார சேவைகள் இன்று இடம்பெறாததன் காரணமாக மக்கள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். கிழக்கு மாகாணத்தின் ஒரே போதனா வைத்தியசாலையான மட்டக்களப்பு வைத்தியசாலையின் பணிகளும் இதனால் பாதிக்கப்பட்டன. தூர இடங்களிலிருந்து கிளினிக் மற்றும் வைத்திய சேவைகளை பெற வருகிற நோயாளர்கள் திரும்பி சென்றதை காணக்கூடியதாக இருந்தது. பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டாலும் சுகாதார சேவைகளை வழமை போல் முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பதில் சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் வைத்திய நிபுணர் ஜி விஜயசூரிய தெரிவித்தார். நியமனங்கள் வழங்கப்படும் போது இடமாற்று சபை தலையிட வேண்டும் என எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. நியமனம் வழங்கும் ஆவணத்தில் கையெழுத்திடும் அதிகாரம் அந்த சங்கத்துக்கு இல்லை. கொரோனா மத்திய நிலையங்கள் அல்லது வைத்தியசாலைகளில் ஸ்தம்பிதம் ஏற்பட்டுள்ளதா? எந்த இடத்திலும் அவ்விதம் ஸ்தம்பிதம் இடம்பெற்றதாக எமக்கு தகவல் கிடைக்கவில்லை. மக்களுக்கு தேவையான சேவையினை எமது ஆளுநரை கொண்டு பூர்த்தி செய்வதற்கு நாம் உயர்ந்தபட்ச நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளோம். இதேவேளை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் போன்ற மாஃபியா குழுக்களை வீழ்த்த வேண்டும் என அரச வைத்திய அதிகாரிகள் ஒன்றியத்தின் தலைவர் வைத்தியர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்தார். நேற்று அடையாள பணி புறக்கணிப்பை ஒரு காரணத்துக்காக முன்னெடுத்தனர். இன்று 7 காரணங்களுக்காக மாற்றிக் கொண்டுள்ளனர். அவர்களுடைய பிரதான கோரிக்கை உள்ளக பயிற்சியை நிறைவு செய்து வைத்திய நிபுணத்துவ நியமனத்துக்காக காத்திருக்கின்ற 500 பேருக்கு நியமனங்களை இடமாற்று சபையின் கருத்துக்களை பெறாமல் வழங்கியுள்ளமையாகும். ஆரம்ப நியமனங்களுக்கு உலகில் எங்காவது இடமாற்று சபையின் தலையீடு உண்டா என்பதை கூறுங்கள். இந்த 500 பேரையும் தமது சங்கத்தின் உறுப்பினர்களாக இணைத்துக் கொள்வதற்காகவே இவர்கள் இவ்வாறு தடுமாறுகின்றனர். அதன் தோல்வியின் பின்னணியிலே இந்த பணி புறக்கணிப்பு இடம்பெறுகிறது. அதன் தலைவர் ஊடகங்களில் எங்கும் காண முடியாது. அவருக்கும் அந்த குழுவுக்கும் தடை உத்தரவு இருக்கிறது. சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்தினால் இந்த மாஃபியாவை இல்லாதொழிக்க முடியும். අනිවාර්යයෙන්ම මාෆියා සංවිධාන බිඳ දමන්න පුළුවන්. கலவையில் ஏற்பட்ட மாற்றங்களே எரிவாயு வெடிப்பு சம்பவங்களுக்கு காரணம் என இது தொடர்பாக ஆராய்ந்த ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குழுவின் அறிக்கை தொடர்பாக தெளிவுபடுத்தும் செய்தியாளர் மாநாடு இன்று இடம்பெற்றது. அத்துடன் எரிவாயு அடுப்புகளின் ரெகுலேட்டர்கள் உள்ளிட்ட உதிரி பாகங்களில் காணப்பட்ட கோளாறுகளும் இதற்கான காரணம் என குழுவின் தலைவர் பேராசிரியர் சாந்த வல்புலகே தெரிவித்துள்ளார். පසුගිය කාලය තුළ සම්විතිය යම් ඉහළ கடந்த காலங்களில் கலவையில் அதிகரிப்பு காணப்பட்டது. கலவையுடன் ஏற்பட்ட ஏனைய காரணிகளும் இவ்வெடிப்பு சம்பவங்களுக்கு காரணமாக அமைந்துள்ளன. லாஃப் நிறுவனம் எரிவாயு கசிவு தொடர்பான பரிசோதனைகளை திட்டமிட்ட முறையில் முன்னெடுத்தது. எனினும் லிட்ரோ நிறுவனம் அவர்களது தொழிற்சாலையில் ஏற்பட்ட எரிவாயு கசிவு மற்றும் தர நிர்ணயம் தொடர்பாக திருப்தி அடைய முடியாது. தொழிற்சாலையிலும் தர கட்டுப்பாடு நடவடிக்கைகளிலும் தேவையான அடிப்படை உபகரணங்கள் அங்கு இருக்கவில்லை. අවශ්‍ය මූලික උපකරණ සමහරක් ඒවා තිබුණේ නැහැ. ඒ රසායනාගාර ගත්තාම இந்த ஆய்வுக்கூடங்களை நோக்கும்போது அவை எதுவும் தர உத்தரவாதம் வழங்கப்பட்டவை அல்ல. லிட்ரோ நிறுவனம் எரிவாயு தொடர்பான மாதிரியை பெற்றுக்கொள்ளும் போது அது காலாவதியாகி இருந்ததை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். எரிவாயு சிலிண்டரில் இருந்த எரிவாயு அமுக்கம் அதிகரித்ததை அவற்றினால் தாங்க முடியவில்லை. இதனால் ரெகுலேட்டர்கள் ஊடாக செல்லும் எரிவாயுவின் அமுக்கமும் அதிகரித்தது. ஆரம்பத்தில் 30% கலவையை வழங்குமாறு எங்கும் கூறவில்லை. ஒழுங்குபடுத்தலில் பாரிய பிரச்சனை உள்ளது. இதற்கு முன்னர் எந்த கலவையில் வழங்குவது என்பதை எவரும் கேட்டதும் இல்லை. அங்கு ஒழுங்குபடுத்தலில் பாரிய பிரச்சனை உண்டு. ඒ කියන්නේ එතන නියාමනය කිරීමේ ලොකු ප්‍රශ්නයකට මුහුණ පාලා
තියෙනවා. ලංකාවට ගෑස් ගෙන இலங்கைக்கு எரிவாயு இறக்குமதி செய்யும் கம்பெனிகள் தீர்மானிக்க வேண்டும் இலங்கைக்கு எவ்வகையான எரிவாயு பொருத்தமானதென அதற்கான குழு குறித்த தகமையை பெற்றிருக்க வேண்டும் என நாம் வலியுறுத்தினோம். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் கட்டளைகள் பணியகத்தின் உறுப்பினர் ஒருவரும் அதில் அடங்க வேண்டும். சிலிண்டர், ரெகுலேட்டர் மற்றும் குழாய்கள் போன்றன குழுவின் பரிந்துரைக்கு உட்பட்டதாக அமைய வேண்டும். சந்தைக்கு விடப்படும் எரிவாயுவில் புரோபேன் 30% இருக்க வேண்டும். அதனை அதிகரிக்க முடியாது. குறித்த காலத்தில் மாற்றப்பட வேண்டிய உதிரி பாகங்கள் மாற்றப்பட வேண்டும். சிலிண்டரில் முதலில் 10 வருடங்களில் உதிரி பாகங்கள் மாற்றம் செய்ய வேண்டும். பின்னர் 5 வருடங்களுக்கு ஒரு தடவை அவை மாற்றப்பட வேண்டும். அத்தோடு தொடர் இலக்கம் உரிய முறையில் குறிப்பிடல் வேண்டும். இதனூடாகவே இவற்றை எம்மால் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். எரிவாயு நுகர்வோர் அதிகார சபை அல்லது வேறு ஒரு தரப்பினரால் முகாமைப்படுத்தப்பட வேண்டும். அனுமதியின்றி கலவையில் மாற்றங்கள் செய்யக்கூடாது. இதுவரை காலமும் அவ்வாறு இடம்பெறவில்லை. 5 பிரிவுகளின் தரம் ஆராயப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அமுக்கம் அல்லது அதன் அளவீடுகளில் குறைபாடுகளை நாம் கண்டறிந்தோம். அவை உரிய முறையில் பரிசோதனை செய்யப்படவில்லை என்பதையும் கண்டு கொண்டோம். அடுத்ததாக தரம் உறுதிப்படுத்தப்பட்டு அது உரிய முறையில் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். குழாயூடாக எரிவாயு வெளிச்செல்லும் பகுதிகள் உள்ளிட்ட ஏனைய பாகங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். நுகர்வோருக்கு வழங்கப்படும் சிலிண்டர்கள் தேவை ஏற்படும் போது மீள பெற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். ISO தர சான்றிதழ் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எரிபொருள் நிரப்பப்பட்ட சிலிண்டர்களிலிருந்து அவற்றை மீள பெறுவதற்கு தேவைப்பட்டால் அதற்கான சந்தர்ப்பமும் வழங்கப்பட வேண்டும். ද්‍රව පෙට්‍රෝලියම් වායු නැවත කිරීම සහතිකය සහ ගොඩබෑමේ සහතිකය. ඔය දෙකම එකම ආතයෙන් ලබා ගන්න බෑ. හදිසි අවස්ථාවේ යමක් ගෙනාවත් තාක්ෂණික කමිටුවක් හරහා නිර්දේශයකින් පමණ ගෙන්න පුළුවන්. பண்டிகை காலம் நிறைவடைந்தவுடன் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை நிச்சயம் அதிகரிக்கலாம் என சுகாதார தரப்பு வலியுறுத்தியுள்ளது. இதன் காரணமாக சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுவது தொடர்பாக பொதுமக்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் எனவும் மருத்துவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஜனவரி 1ஆம் தேதி முதல் பொது இடங்களுக்கு செல்வதற்கு தடுப்பூசி அட்டை கட்டாயமாக்கப்படும் என அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவொன்றையிட்டுள்ள அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லா இதுவரை தடுப்பூசி ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் உடன் தடுப்பூசி ஏற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளார். 60 வயதுக்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளுக்கு கொரோனா ஒழிப்பு 3வது டோஸை பெற்றுக்கொள்வதில் குறைவு ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,80,209 ஆகும். 7,523 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 5,57,915 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். மக்களின் பணிகளை சிறப்பாக முன்னெடுப்பதற்கு அரசு நிர்வாகம் முதல் ஏனைய கொடுக்கல் வாங்கல்கள் வரை சகல நடவடிக்கைகளும் டிஜிட்டல் மயப்படுத்தப்படும் என அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். லங்கா QR திட்டத்தை அறிமுகப்படுத்தும் வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாடு முழுவதிலும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கல்களை மேம்படுத்துவதற்கு இலங்கை மத்திய வங்கி த லங்கா QR தேசிய திட்டத்தை ஆரம்பித்தது. இதன் அங்குரார்ப்பண நிகழ்வு அதிவேக பாதையின் கொட்டாவ இடமாற்றல் வளவில் இன்று இடம்பெற்றது. அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். எமது நாட்டில் அடுத்த சந்ததி எதிர்காலத்தில் இந்த நாட்டின் பல்வேறு துறைகளில் தொழில்நுட்ப முறையை அறிமுகப்படுத்த நாம் எதிர்பார்த்துள்ளோம். அரச கட்டமைப்பிலிருந்து நிதி பரிமாற்றங்கள் மற்றும் அரச நிர்வாகங்கள் வரை தொழில்நுட்பத்துடன் ஊடாக அவற்றை நிறைவேற்றும் வேலை திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளோம். எவர் எதை கூறிய போதிலும் எமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நாடு வங்குரோத்து அடைய எமது அரசு ஒருபோதும் இடமளிக்காது. செலுத்த வேண்டிய கடன்களை நாம் செலுத்துவோம். எமக்கு சகல துறைகளிலும் தற்காலிகமான பிரச்சனைகளே உள்ளன. இதுவே உண்மையாகும். இந்த தற்காலிக பிரச்சனைகளுக்கு குழுவாக, அணியாக, நாடு என்ற வகையில், மக்கள் என்ற வகையில் அரசியல் கோணத்தில் நோக்காமல் நாம் ஒன்றாக செயற்பட்டால் எமது நாட்டை முன்னேற்ற முடியும். மக்களின் நேரம் வீணடிக்கப்படுவதை தடுப்பதற்கு இன்று ஆரம்பிக்கப்பட்ட இவ்வேலை திட்டத்தினூடாக சந்தர்ப்பம் கிடைக்கும். உண்மைத்தன்மையை பாதுகாக்கவும் இலகுவாக விரைவாக பணம் செலுத்தக்கூடிய முறையை முழு நாட்டிற்கும் லங்கா QR முறையூடாக நாம் அறிமுகப்படுத்துவோம். வெளிப்படையாக செய்யப்படும் கொடுக்கல் வாங்கல்கள் பாதுகாப்பாக அமைவதற்கும் அவை இலகுவாகவும் விரைவாகவும் செய்யக்கூடியதாக அமைய வேண்டும். இதற்கு பின்னால் ஒரு பாரிய வலையமைப்பு அவசியம். மத்திய வங்கி, லங்கா QR நிறுவனம், வங்கிகள் போன்ற சகல தரப்பினரும் ஒன்றிணைந்து மக்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பின்னணி உருவாக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நகர் பார் வீதியில் பெண்ணொருவர் கண்டம் துண்டமாக வெட்டி கொலை செய்யப்பட்டதை அடுத்து அங்கு பெரும் பதற்றம் நிலவியது.
கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கழுத்திலிருந்த தங்க ஆபரணங்கள் மற்றும் தோடுகளுடன் காதை வெட்டியெடுத்து அதனை பையொன்றில் எடுத்து செல்ல முற்பட்ட வீட்டு பணிப்பெண்ணையும் அவரது தந்தையையும் பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். நேற்று மாலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பார் வீதியை சேர்ந்த 47 வயதான செல்வராஜா தயாவதி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் அவருடைய கணவன் மற்றும் மகளுடன் வாழ்ந்து வந்துள்ளார். பணிப்பெண் நேற்று பகல் தந்தையாருடன் சென்று தனது கஷ்டத்தை தெரிவித்துள்ளார். வீட்டு உரிமையாளர் பகல் போஷன் உணவை முடித்துவிட்டு மேல் மாடிக்கு சென்றுள்ளார். மகளும் உணவை உண்டுவிட்டு அறைக்கு சென்றுள்ளார். இறந்த பெண் குறித்த பணிப்பெண்ணுக்கு அவளின் தந்தைக்கு உணவை உண்டுவிட்டு போகுமாறு கூறியுள்ளார். அவ்வேளை வீட்டு எஜமானியை கத்தியால் குத்தி கைகளை துண்டாக்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து பெண் உயிரிழந்துள்ளார். அவரிடம் இருந்த நகைகளை அபகரித்து முச்சக்கர வண்டியொன்றில் தப்பி செல்ல முயன்ற போது பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இவர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட பெண் வாழைச்சேனை பகுதியை சேர்ந்த திருமணமானவர் ஆவார். ஓட்டமாவடி பிரதேச செயலக பிரிவில் அல் மஜிமா மேற்கு வயல் பிரதேசத்தில் தாய்மாமனுக்கும் மருமகனுக்கும் இடையே ஏற்பட்ட கைகலப்பில் தாய்மாமன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. அல் மஜிமா மேற்கு முள்ளிவட்டான் விவசாய கண்டத்தில் உள்ள வயல் காணி தொடர்பாக சகோதரர்களுக்கிடையில் காணி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சகோதரியின் மகனுக்கும் தாய்மாமனுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிவடைந்தது. மீராவோடை மாஞ்சோலை பள்ளிவாசல் வீதியை சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான 38 வயதுடைய அலியார் ஹமீட் என்பவரை மரணமடைந்துள்ளார். சந்தேகத்தின் பேரில் இருவர் வாழைச்சேனை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குளவி தாக்குதலுக்கு இலக்காகி 3 பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்துள்ளதாக நோர்டன் பிரிட்ஜ் போலீசார் தெரிவித்துள்ளனர். 67 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இன்று முற்பகல் டெப்லோ பகுதியில் உள்ள வர்த்தக நிலையத்திற்கு சென்று பொருட்களுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அருகிலிருந்த மரத்தில் கட்டப்பட்டிருந்த குளவி கூட்டை கழுகொன்று தாக்கியதில் குழப்பமடைந்த குளவிகள் இவரை தாக்கியுள்ளது. படுகாயமடைந்த இவர் வட்டவள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். வவுனியா குக்குவெளி பகுதியில் கிணற்றில் நீராட சென்ற சிறுவன் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பாரிய தோட்ட கிணற்றில் நீராடுவதற்காக சென்ற சிறுவனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த குறித்த சிறுவன் அருகிலுள்ள கிணற்றில் நீராட செல்வதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் மாடுகளை மேய்ப்பதற்கு திரும்பாத நிலையில் அவரது நண்பர்கள் கிணற்றிற்கு சென்று பார்த்தபோது அவரை காணவில்லை. நீண்ட நேரம் தேடியும் கிணற்றிலிருந்து சிறுவனை மீட்க முடியாத நிலையில் இறுதியில் நீர் பம்பிகள் மூலம் நீரை இறைத்து சிறுவனின் சடலத்தை கண்டெடுத்துள்ளனர். கல்முனை விசேட அதிரடி படையினரும் அக்கரைப்பற்று ராணுவ புலனாய்வு பிரிவும் இணைந்து மேற்கொண்ட முற்றுகையின் போது சொகுசு காரொன்றிலிருந்து 13 கிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்துவில் பிரதான வீதியின் இலங்கை போக்குவரத்து சபை சாலை முன்பாக குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். விளையாட்டு விடையாகும் என்பார்கள். அப்படி ஒரு நிகழ்வுதான் யாழ்ப்பாணத்தில் பதிவாகி இருக்கிறது. யாழில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் பட்டத்தின் கயிற்றை கைவிடாது சுமார் 40 அடி உயரத்தில் 5 நிமிடம் தொங்கியிருந்த சம்பவம் நிதி அமைச்சரினால் அடுத்த ஆண்டுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் வாழ்வாதார விடயங்களும் உற்பத்தி காரணிகளும் முக்கியமாக உள்ளடக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். வாழ்வாதாரம் சம்பந்தமான விடயங்களுக்கு மிக முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். உற்பத்தி துறையை அதிகரிப்பதற்கு தான் இந்த வரவு செலவு திட்டம் முன்னுரிமை அளித்திருக்கிறது. ஆகையால் கிராமங்களிலே குக்கிராமங்களில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய அளவிலே உங்களுடைய திட்டங்கள் அமைய வேண்டும். ஆகையால் நாங்கள் எல்லோரும் இணைந்து எதிர்கொள்கிற சவால்களை எதிர்கொள்வதற்கும் தொடர்ந்தும் மட்டக்களப்பு மாவட்டம் உற்பத்தியை பெருக்காமல் அல்லது எங்கள் கையில் இருக்கிற உற்பத்திகளை ஏற்றுமதி செய்யாமல் இருக்கிற சமூகம் இல்லாமல் வர்த்தகத்திலே அதிகூடிய நாட்டம் செலுத்துகிற ஒரு மக்களாக மாறுவதற்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதிகள் சரியாக பாவிக்கப்பட வேண்டும். மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. இம்முறை வரவு செலவு திட்டத்தினூடாக இறக்காமம் பிரதேச செயலக பிரிவிற்கான அபிவிருத்தியை மையமாக கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 90 மில்லியன் ரூபாய் நிதியை பயன்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் இறக்காமம் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் திலக் ராஜபக்ஷ தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. ஹரித் அபிமானி தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகளை நடும் நிகழ்வு இறக்காமம் பிரதேச செயலக பிரிவில் உள்ள குடிவில் அல் ஹிரா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது.
அதிபர் எம்.ஏ. பஷீர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பதில் அரசாங்க அதிபர் வி. ஜெகதீசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மன்னார் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான செயலமர்வு இன்று இடம்பெற்றது. கொழும்பிலிருந்து சென்ற தகவல் அறியும் உரிமை சட்ட ஆணைக்குழு வளவாளர்களால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி நந்தினி ஸ்டான்லி டிபெல் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.